வணக்கம் சார். வணக்கம். சார், ஈரோடு தமிழன்பன் காலமாகி இருக்கிறாங்க. ஆமா. தமிழுடைய ஆக சிறந்த படைப்புகளை வழங்கி இருக்கிறாங்க. தமிழுடைய ஒரு தூண் அப்படின்னே அவங்கள சொல்லலாம். அவங்களுடைய மறைவுக்கு உங்களுடைய இரங்கலை பதிவு பண்ணுங்க சார். வணக்கம். ஈரோடு தமிழன்பன் ஆக சிறந்த கவிஞர், நாடறிந்த நல்ல தமிழ் கவிஞர், ஏடறிந்த ஏற்றமிகு புலவர், பாடறிந்த மொழிகாத்த தமிழ் அறிஞர். விடைபெற்றார் இன்றே. கவிஞனுக்கு ஏது மரணம்? அவர் கவிதையின் மூலம் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வார். ஒரு புகழ்பெற்ற தமிழ் கவிஞர், எழுத்தாளர், விமர்சகர் மாத்திரமல்ல, மரபு கவிதை மற்றும் புதுக்கவிதை இரண்டிலும் வல்லவராக திகழ்ந்தவர். வணக்கம் வள்ளுவா என்ற கவிதை தொகுப்புக்காக 2004 சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இப்படிப்பட்ட ஒரு கவிஞர் சிறுகதையிலும், புதுமத்திலும், நாடகத்திலும், இன்னும் பன்முக தன்மையிலும் புகழ்பெற்ற படைப்புகளை தந்திருக்கிறார். ஆரம்ப காலத்தில் தமிழாசிரியராக பணியாற்றி பின்னர் கல்லூரி விரிவுரையாளராக திகழ்ந்து பேராசிரியராக உருமாறி சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றி அறிவா நோக்கு என்ற ஆய்வு இதழையும் ஆசிரியராக இருந்தார். தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் மற்றும் அறிவியல் தமிழ் மன்றத்தின் உறுப்பினராகவும் செயல்பட்டவர். இப்படி எண்ணற்ற பெருமைகளையும் ஆகச் சிறந்த மரபுகளையும் கொண்ட ஈரோடு தமிழன்பன் மறைந்துவிட்டார் என்பது தமிழ் கூறும் நல்லுலகம் அது கண்ணீரோடு இன்று அவருக்கு விடை கொடுக்கிறது. இப்படிப்பட்ட ஆகச் சிறந்த கவிஞர் மறைந்து விட்டாலும் அவருடைய கவிதையால், அவருடைய எழுத்தால், அவருடைய பேச்சால், அவர் ஆகச் சிறந்த படைப்புகளால் வாழ்ந்து கொண்டே இருப்பார் என்பதுதான் இன்றைய இரங்கல் செய்தியின் முக்கிய கருத்து. அவருக்கு எனது வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். நன்றி சார். நன்றி.